இன்னைக்கு வேலூர்ல டிவிகே நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடக்குது. அதுக்கு விஜய் போயிருக்காரு. அது காலையில டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போவுமே விஜயோட கூட்டங்களையோ இல்லை அவரோட மீட்டிங்ஸ் எதுவுமே நான் பார்க்கறது இல்லை. ஏன்னா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம அரசியல் கற்றுக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதை எதையுமே நான் பார்க்கறது கிடையாது. ஃபோனில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயோட அழுகை அப்படின்னு போட்டிருந்துச்சு. வேலூர் கூட்டத்தில் விஜய் அழுதுருக்காரு அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பேசியிருக்காரு, எதுக்கு அழுதுருக்காருன்னு போய் பார்க்கலாம். இந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை, அந்த ப்ரெஷர்லாம் தாங்க முடியல போல, அப்படி அதனால் அழுதுருக்காரோ அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தேன். எப்பவும் போல உள்ள சினிமா டைலாக்ஸ் தான் பேசியிருந்திருக்காரு. கடைசியில் கொஞ்சம் அழுதுருந்திருக்காரு. இல்லை பொது மாநாடோ எது நடந்தாலும் அவர் பேசக்கூடிய டைலாக்ஸ் அந்த 10 டைலாக் தான். அந்த 10 டைலாக்ஸ் தான் திரும்ப ரிப்பீட்டடாக பேச போறாரு. தீய சக்தி டிஎம்கே, தூய சக்தி டிவிகே, மக்களை தொட்டா என்ன தொடுற மாதிரி, மக்கள் அழுதா நான் அழுத மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இங்கேயும் கொஞ்சம் டைலாக்ஸ் பேசியிருக்காரு. ஸோ அது என்னால் மனப்பாடம் பண்ண முடியலை. அதனால நானும் கொஞ்சம் ரைட் பண்ணி அவரை மாதிரியே கொஞ்சம் ரைட் பண்ணி வச்சு கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் மேலே அவதூறு பரப்புனா அது மக்கள் மேலே அவதூறு பரப்புற மாதிரியாம். எனக்கு அரசியல் தெரியலை அப்படின்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலை அப்படிங்கிற மாதிரியா. என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுன மாதிரியா. எனக்கு எதிராக செய்யற எல்லா விஷயமும் அது மக்களுக்கு எதிராக செய்யற விஷயம் மாதிரியா. பேசுற இவ்வளோ டைலாக்ஸ்ல நான் ஒரே ஒரு டைலாக்ஸ் மட்டும் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். எனக்கு அரசியல் தெரியலைன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ஒத்துக்கிறேன். உங்களுக்கும் அரசியல் தெரியல, உங்க கூட இருக்கிற கூட்டத்துக்கும் அரசியல் தெரியல. இந்த ஒரு கூட்டத்துல மட்டும்தான் நீங்க உண்மையை பேசியிருக்கிறதா நான் உணர்றேன். எனக்கு எதிராக செய்கிற எல்லா செயலுமே அது மக்களுக்கு எதிராக செய்கிற செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது உனக்கு வர்ற பிரச்சனை மாதிரி தானே. மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு. நீ எத்தனை பிரச்சனைக்கு வெளியில பேசியிருக்க? மக்களுக்காக எந்த இடத்துல நீ நின்றுருக்க? உன்னோட தேவைக்காகவும் உன்னோட அரசியலுக்காகவும் உனக்கு வர்ற பிரச்சனை எப்படி மக்களுக்கு வர்ற பிரச்சனையே ஆகும்? இங்க அரசியலுக்கு வந்த தலைவர்கள் எல்லாரும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீ மட்டும்தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் எனக்கு ஒரு பிரச்சனைனா மக்கள் இருக்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனைனா மக்கள் இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்க. இது என்ன விதமான அரசியல்? கடைசி என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத ரீட் பண்றேன். ரத்தமும் சதையுமா, உடலும் உயிருமா, சென்சிட்டிவான சென்டிமெண்டா. ஆக்சுவலாக அந்த சென்டிமெண்ட்டுங்கிற வார்த்தை வந்ததும் அழுதுறணும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படத்தில். அதை அப்படியே இங்கே மேடையில் பண்ணிட்டு போயிருக்காரு. மற்றபடி அங்கே அழுகிறதுக்கான எந்த சூழ்நிலையுமே அவருக்கு உருவாகலை. நடிச்சுட்டு போயிருக்காரு. அவ்வளோதான்.